விழாலம் இது சிவப்பு கலர். நாங்கள் தான் இந்த கலர் இது. ஹாய், நீங்கள் ராவணன்ற மீசை பார்த்துருக்கீங்களா? ஓ இதான் வந்து அந்த இங்க பாருங்க, இந்த பெரிய பேரிச்சம் மரம் உண்டு. எலும்புகள் அப்படி இருக்குமோ அதே மாதிரி. இப்ப வந்து குயின்ஸ் டவரை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இது ஒரு மிகவும் ஆபத்தான பயணமாக இருக்கிறது. இந்த பாதையை பாருங்க, இந்த பாதையை பாருங்க. உண்மையாவே ஒரு ஜம்மணி 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 பாஞ்சு வாஞ்சு இதை பாருங்க. இந்த வேற இந்த முகம் எல்லாம் இந்த டஸ்ட் தான். இந்த குயின்ஸ் டவரை பார்க்க போறோம். இது போற பாதை உங்கள் இருக்குது. எந்த பக்கம்? கிழக்கா தெற்கு பக்கத்துல இருக்குதுன்னு சொல்றார்கள். மிகவும் தூரத்தில் இருக்குது. ஏன்னா குயின்ஸ் டவர்ன்றது அந்த கடல்ல இருந்து கப்பல் வரும்போது அதுக்காக அந்த வாங்க வாங்க வீடியோ வாங்க, அப்பதானே வாட்டலாம். சும்மா இப்பயே சொல்லலாம் அவங்களுக்கு. வாங்க வாங்க வலிச்சா. இவ்வளோ அழகான கடற்கரை, அமைதியான கடற்கரை. அப்படி எங்க வேறங்க புழுதி நிறைஞ்ச ஒரு மண், இஞ்சால காடு மாதிரி எல்லா மரமும் இங்கே இருக்குதுப்பா. பேரிச்ச மரம் இருக்குது, இந்த மரம் இருக்குது, என்ன பெருக்கு மரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ரெண்டு பாதை பிரிகிறது. நாங்கள் இங்கே இடது பக்கத்தால் போனால் குயின்ஸ் டவருக்கு போகலாம். போய்கொண்டிருக்கிறோம். இந்த ஆபத்தான எங்களை வரவேற்கிறதுக்கு கொஞ்சம் எங்கள் செல்ல பிராணிகளாக நினைக்கிறேன். ஹாய், ஹலோ. ஜூஸ் பார்ல இருக்கிறோம். இதை பார்த்தோன்னே இதை சும்மா ஜூஸ் நிற்பீங்க. சும்மா ஜூஸ் நாகாளி பழமும் கத்தாழையும் சேர்த்து போட்ட ஜூஸ் போட்டு சீனியும் போட்டு கலக்கினா இப்படி ஒரு சிவப்பு கலர். நாகதாளி இந்த கலர் இது. நாகாளி பழம் ரெட். அந்த ரெட்டோ இல்லை ஏதாவது கலரிங் கலரிங் இந்த ஃப்ளேவர் வரல. அந்த கடிவரெலாம் கத்தாழையோ ஃபஸ்ட்டையும் கத்தாழை ஜூஸ் குடிக்கிறேன் நானும் தான். அந்த அந்த விற்பாங்க போத்து, அதை விட நான் குடித்தது பலபலன்னு இருக்கேன். இதில் குயின்ஸ் டவருக்கு பக்கத்தில் வந்து அந்த மிலிட்ரி அவங்க ஆர்மி நேவி வந்து வச்சிருக்கிற ஜூஸ் பார் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்கு எங்கே இந்த எடுக்கிறாங்கன்னா சைடில் பாருங்க வச்சுருக்காங்க. கட்டால தோட்டம். குயின்ஸ் பார்க் ஒன்றுக்கு இருக்குது. குயின்ஸ் பார்க்குன்ற குயின்ஸ் டவர். நீங்கள் ஜூஸை மட்டும் ஏன் நீங்கள் கட்டால சாப்பிட்ற இல்லையா? எனக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேட் பண்ணணும்னு என்ன செய்வாங்கடா, கொஞ்சம் தேசிக்காய் விட்டேன் சும்மா தூக்கும். எனக்கு தேசிக்காய் இடம் இல்லை. இந்த வெயிலுக்கு இப்படி ஒரு கடலுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு கூலாக ஒரு குடிக்கிற ட்ரிங்க் ஒன்லி 100 rupees ஒன்லி. 100 ரூபா தான். 100 ரூபாண்ணா. 100. ஓகே, சூப்பர், பரவாயில்ல. திருப்பி ஃபுல்லாக 100 ரூபாய் மட்டுமே. வந்தால் இதில் வந்து குடிங்க. ஜூஸ் பார் தலையில் இருக்கு. அங்கே இங்கே வந்து கீழே வந்து எரிப்பி நம்ம அந்த நடுவுக்கு எரிக்கையும் அந்த புகை வந்து நடுவில் ஒரு துவாரம் இருக்குது. அது வழியாக வந்து மேலே அப்படியே போய் மேலே வந்து புகை வரும். அந்த புகையை பார்த்துக்கொண்டு வார கப்பலோ ஓகே நான் சரியானது தான் போகிறோம்ட்டு வருவீங்க. இதுக்கு ஏன் குயின்ஸ் டவர்ன்ற பேர் வந்த காரணம் என்னன்னா, இது வந்து ஒரு ராணி அந்த டைமில் உள்ள அந்த காலத்தில் வந்து ராணி ஒரு ஆள் குயின்ஸ் அவள் வந்து ஆட்சி செய்த காலத்தில் வந்து இது கட்டப்பட்டதால் குயின்ஸ் டவர் இதுக்கு பேர் வந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து புகைகளுக்கு இது வந்து வார கப்பலுக்கு தெரியுமா நாங்கள் போகிற இடம் சரி என்றால வருவாங்க. மற்றது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வெளிச்ச வீடுக்கு பக்கத்துலேயே இப்போ வந்து இராணுவத்தினரால் அமைக்கப்பட்ட ரேடார் வந்து இருக்குது. அதே நேரம் இந்த வெளிச்ச வீட்டில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் நார்மலாக வெளிச்ச வீடு பார்க்க எப்படி இல்லை, இது ஒவ்வொரு படிப்படி மாதிரி ஒரு 4 வித்தியாசம் அழகா இருக்கேன்னு ஒரு அழகான அமைப்புல இருக்கு. இது வந்து தெற்கு திசையில இருக்குது. வந்து எங்களோட நெடுந்தீவில் தெற்கு திசையில இருக்குது. இதான் அந்த கடைசி வந்து எல்லாம் வந்து களைப்பாரி ஒரு அதில் நாங்கள் பார்த்தீங்க ரிங்ஸும் குடிச்சிட்டு இதில் களைப்பாரிட்டு போகிற மாதிரி ஒரு இடமா தான் இருக்குது. இதுதான் கடைசி இல்லைன்னு சொல்லலாம் நெடுந்தீவில். என்னடா கதைக்கிறீங்க, போய் சொல்றீங்களா உமா சொல்றீங்க, வாதா நிற்குது. இதே மாதிரி அது ரேடார் அமைப்பு இருக்குது. அதுல இருக்குது. அதாவது நேவி, ஸ்ரீலங்கன் நேவி வச்சிருக்காங்க. இப்ப இந்தியா இல்ல சம்திங் வேற இடங்கள்ல இருந்து யாராவது அனுமதி இல்லாம கை காட்ட பயமாக சுட்டு போடு நாட்டு இந்த கடல் எல்லைக்குள்ள வந்துச்சு. இல்ல இந்தியா மீனவர்கள் வந்து அனுமதியா வாரல, அதை வந்து இவங்க ரேடார் மூலமா சிக்னல் வேற அதை கொடுப்பாங்க. இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. நேவி வந்து அதுக்குரிய நேவி மேர்கள் வந்து அப்போ இது வந்து அந்த இடத்துல வந்து அமைச்சிருக்காங்க. ஏற்கனவே இருந்த டவருக்கு பக்கத்துலேயே அதை அமைச்சிருக்கிறாங்க. அதுதான் இதில் சிறப்பு. மற்றது பார்த்தீங்கன்னா இங்கால அழகான கடற்கரை,
இதில் வந்து காலை நினைச்சிட்டு போகலாம், உடம்பை நினைக்கிறேன்டா உங்களோட விருப்பமா. அதே நேரம் இங்க இன்னும் முக்கியமான விஷயம் இங்கே நிறைய கத்தாழை மரம், தோட்டம், கத்தாழை தோட்டம், அதெல்லாம் ஜூஸும் போட்டு தந்தது. கத்தாழையும் மற்றது அதில் இருக்குது என்ன மரம் அது, ராவணன் மீசை, மற்றது நாகதாளி பழம், நாகதாளி பழம் இருக்குது. நாங்கள் ராவணன் மீசையை வந்து இப்போ பார்ப்போம். பார்த்துட்டு வரோம். நீங்கள் ராவணன் மீசை பார்த்துருக்கிறீங்களா? நாங்க பார்த்துருக்கோம். ஏன்னா பார்க்கல, ராவணன் மீசை பார்க்கல. ஏன்னா அவர் நிறைய ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் ஆட்சியோட தமிழ் மன்னன் அவற்ற மீசையைத்தான் நாங்கள் இப்பொழுது நேரடியாக கையில் எடுத்து பார்க்குறோம். சரியான முள். இங்கே பாருங்க, இதுதான் ராவண மீசை. எந்த மீசை அளவு வராது, இதை விட பெருசாக இருக்குது. ரெண்டு இனப்பெருக்கத்தை தானே இப்படி ஊந்து இது அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த முள்ளுகள் இருக்குது. இது வந்து வேறு இனங்கள் இப்போ நாயல் அந்த தூக்காமல் இருக்குது, அதுக்காக தான் அப்படி இருக்கு. அதான் நாங்கள் சில பழங்கள் அதை பார்த்துருப்போம் தானே, வேறு விலங்குகள் அது தங்களுக்கு ஏற்ற மாதிரி சேவாக்கம் அழிஞ்சிருக்கு, அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி. இதை ராவண மீசைன்ற என் பேர் வந்தோன்னா அந்த மீசை மாதிரியே இருக்கு, அதுக்காக. அதே நேரம் இது கூடுதலாக கடல் சைட்ல தான் அதிகம் இருக்கும். இங்கே சரியான இருக்கும். நீங்க இதை எடுக்கிற ஆசையில வந்து விழுந்துடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு நெடுந்தீவுக்கு வந்தா தான் இதை பார்க்க நினைக்கிறேன். வேற எங்கேயும் நான் கண்டது திருவண்ணாமலை கடல்ல இருக்குது, இல்ல இங்கால யாழ் கடல்ல இருக்குதோ இல்ல. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதால எனக்கு புதுசாக இருக்குப்பா. அதான் நாகதாளி மரம். இது வந்து ஒரு தருமே அது கணக்கெடுக்கிறீர்கள், எங்களை ஊர்ல எல்லாம் இருக்கிறது. அதில் பார்த்தீங்களா அந்த வடிவான பூ, ஹீமோகுளோபினுக்கு இப்போ ரெட்டில் வரும் இப்போ குடிச்சிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெட்டு கலர். அது வந்து நிறைய சத்தாம் சொல்கிறா. ஹீமோகுளோபின் எல்லாம் இதுக்குள்ள இருக்கும். இது நாங்கள் கையால முடிக்க கூடாது. அதே நேரம் இது மனுஷனுக்குள்ள இருக்கும். இது இந்த இதை குடிக்க, இதை சாப்பிட கிடைக்கும். அது அப்படி சொல்லுங்க, அது ஆற்றல் கூடும். ஓகே ஓகே. இது பிச்சு மண்டா உள்ளுக்கு ஒரு முள் இருக்கும், அது அந்த இடத்துல டக்குன்னு சாப்பிட, அதான் அது சாப்பிடலாம் மாதிரி இது வளர்ந்துருக்கு. தாங்க தண்டை இந்த இடத்துல வந்து அந்த தென்னை அழிக்கக்கூடாது. அதாவது இந்த உப்பு நீர் பிரதேசங்கள், காய்ந்த வறண்ட பிரதேசங்கள்லாம் இந்த மரங்கள், இந்த செடிகள் எல்லாம் வளரும். சொல்லி இது ஒரு செடி தான். ஸோ இதை நாங்கள் எடுக்க பிக்கலாம் கவனமாக பிக்கணும். நான் நினைக்கிறேன் இது மஞ்சள் பழமா இருக்கணும், ரெட் இல்லை. ஐ திங்க் வெளியால இருக்கிற முள்ளு குத்திச்சு உள்ளுக்க ரெட்டா இருக்கும். அப்படியா? உள்ளுக்க என்ன பழம்னு தெரியல, ரெட்டா இல்லை ஒரேஞ்ச், ரெட் இங்க கண்டது. ஓ அப்ப இது இந்த சாயம் மாதிரி நானே எசன்ஸ் போட்டுருக்காங்க. அதானே சொன்னானப்பா, இது இந்த சாயம் தான். இங்க பாத்தீங்களா? ஓ இதான் வந்து அந்த இது அந்த சளியமா நாகதாளி சளியமா இருக்கு. இதெல்லாம் இப்போ ஜூஸ் போட்டு தந்தவங்க குடிச்சு நாங்கள் சிவப்பு கலர்லாம் நல்லா இருந்தது. என்ன சும்மா சீனிக்க தண்ணிக்க சீனியை போட்டு கலந்த மாதிரி அப்படி இருந்த டேஸ்ட். சாப்பிட போறீங்க? புளிக்குதுங்க உண்மையா? இந்த பிரண்டையில் ஒரு பழம் இருந்தால் அதை சாப்பிட்டு நாக்கில் அந்த மசுக்குட்டி 4 முடி நிற்கிற மாதிரியே கிடக்கு, ஃபீலிங்காக இருக்குது, கடிச்சு கொண்டே இருக்குது நாக்கு. ஏன்னா எனக்கு காலங்காலமா இப்படி காடுகள் இதுகளுக்கு போய் பார்த்து சும்மா கண்டதில் வாயில் வச்சுருக்காங்க. ஈஸ்டர் வந்து பார்க்க விரும்பினாக்க வந்து பாருங்க. இது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு ராணி வாழ்ந்த இடத்துல, ஒரு கடல் ராணி வாழ்ந்த இடத்துல இருந்த ஒரு டவர். அதாவது அதுவும் வந்து அந்த காலத்தில் எப்படி அதை எரித்து அது அந்த காலத்தில் எப்படி அந்த செய்தியை அனுப்பியிருக்கணுன்றதுக்கான ஒரு அத்தாட்சியாக இது இருக்கு. அந்த சிவர்களை நீங்கள் தொட்டு நேரில் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும். அதோட அந்த நடுவுக்கு போய் நிற்கலாம் நல்லா இருக்குது, அந்த வித்தியாசமாக இருக்குது. ஓட்டையை பார்க்கும்போது மேலே உங்களை பிடிச்சிக்க நினைக்கிறேன். நிறைய பெரிய ஓட்டை 1 2 3 4 செட்டில் இருக்குது. இது ஒரு 40 அடின்னு சொல்கிறாங்க, 20 அடின்னு சொல்கிறாங்க. எது உண்மையான தெரியல. பார்க்கும்போது எனக்கு 6 12 18 ஒரு 30 அடி கிட்ட வருமானு நினைக்கிறேன். அப்படிதான் வருமானு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை சொல்லுங்க. மற்றது அதோட இப்போ அந்த முந்தி அந்த புகை எப்படி எழுப்பினோம் அதே மாதிரி இப்போ என்ன செய்யலாம்னு சொன்னாங்க. வேணும்னா நடுவில் 2 சைடையும் அடைச்சி வச்சுக்கொண்டு பேப்பர் நடுவில் வச்சாலும் அப்படியே மேலே போகும். முந்தி வைக்கிறவன் அப்படி அடைச்சி போட்டு 2 பக்கம் வச்சு அந்த விளையாடுனா போல அது முடிஞ்சா கூட ட்ரை பண்ணி பார்ப்போம். எங்க பேப்பர் அது 2 பக்கம் அடைக்கும். அடைச்சா தான் அந்த அமுக்கத்தில் காற்று வராமல் மேலே டக்குன்னு எழுப்பி போகும். உண்மையாக நல்ல வித்தியாசம் இல்லாமல் அந்த பாருங்க. அடுத்தது வந்து நாங்கள் போகிறது என்னது ஆலமரம் ஒன்று இருக்குது, பெரிய ஆலமரம், ஒரு இடத்தையே மூடி இருக்கும். அதோட எங்களோட வீடியோவை நாங்கள் முடிப்போம். தொடர்ந்து வாங்க பயணிப்போம். சொன்னால் நாங்கள் வந்து வேன்ஸ் கொஞ்சம் பேட்ரி இஷ்யூ ஆகிட்டு, ஸோ அதனால் இப்போ தள்ளுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நம்மளோட நேவி பிரதரும் சப்போர்ட் பண்ண போகிறார் போல இருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே வேன் தள்ளின அனுபவங்கள் இருக்குதா? ஓகே ஓகே ஓகே. ஹொய்யார் ஹொய்யா ஹொய்யா தள்ளு 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 தள்ளு
தல 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 தல. என்ன செய்யுது இல்லை சில்லு. அப்படியே தான் தருங்க தருங்க. ஏன் சக்ஸஸ் ஆகலை? ஆனால் பார்க்கத்தான் நீங்கள் கிளம்ப மாதிரியா? 4 பேர் அது வர ஏற்றத்தில் நிற்கிறாங்க. ஓகே ஓகே. எங்களை வானம் எப்படி நிற்கிறேன்னு சொல்லிச்சுன்னா அப்படி சரிவில் இருந்து பேர்டுக்கு நாங்கள் ஏற்றி கொண்டு போவோம். ஸோ எங்களுக்கு நேவி பிரதர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஓகே, நேவி பிரதர்ஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நேவி பிரதர்ஸ் வராங்க. வந்த இடத்துல இப்போ பேரிச்சம்பழம் காய்ச்சிருக்கான். வீடியோ எடுப்பேண்ணா. இதா அங்கே இருக்கோ பாருங்கண்டா. இது என்ன மரம்? இங்கே பாருங்க, ஒரு வளவுக்கு நாங்கள் இப்போ களவா போய் பேரிச்சம்பழம் வந்து பிடுங்க போகிறோம். ஆமாம், பேரிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா இதில் வளர்ந்துருக்குது பெருசாக. எனக்கு ஒன்று தான் பேரிச்சம்பழம் இனிக்கும் தானே. இப்போ பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் வேட்டை நடக்குது. இங்கே பாருங்க, எந்த பெரிய பேரிச்சம் மரம் வந்து பேரிச்சம்பழத்தை பிடுங்கிட்டோம் பாருங்க. இது என்ன மாதிரி இருக்குதுண்டா இந்த பேரிச்சம்பழம்? பேரிச்சம்பழமாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, உள்ளுக்க விதை இருக்குது. இதுதான் பெருசாக வந்து இதாக இருக்குண்ணா. இந்த மரத்தின் உயரத்தை பாருங்க. நீங்கள் பார்த்தீங்க அரபு நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மரம் கட்டியாக தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து நெடுந்தீவுன்ற ஒரு வித்தியாசமான தீவு. அந்த எல்லா மரமும் இருக்குது. ஆப்பிரிக்காவில் வளர்கிற மரம் இங்கே இருக்குது, அதே நேரத்தில் அரபு நாட்டில் வளர்கிற மரம் இங்கே இருக்குது. அங்கே பாருங்கள் சின்ன நாளாக இருக்குது மரம், இப்போ தான் வளர்ந்தோம். அது ஈச்ச மரம், ஈச்சம்பழம் மாதிரி தான் இது. இந்த டேஸ்ட்டும் இருக்குது, இந்த டேஸ்ட்டும் இருக்குது, லைட்டாக நல்லா இருக்குது. இளைஞர் வந்து காத்தாங்குடியிலையும் இருக்குது பேச்ச மரம். அடுத்தது அரபு நாடுகள் இருக்குது, அது போல் இங்கே இருக்குது. இதுதான் பிறந்த தண்டு. இது சாப்பிடலாமா? இது சாப்பிடலாம். இது ஜெல்லி மாதிரியா? ரம்புட்டான் ரம்புட்டான் மாதிரி தான் இருக்கு. என்ன செய்றீங்க? நான் என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டேன்னா, இது ஒரு பெரிய ஒரு மூலிகை. அதாவது இந்த பார்த்தீங்கன்னா பாருங்க, இதுக்கு பேர் திறங்க. இது எப்படி இந்த எங்களோட எலும்புகள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டிசைனில் தானே இருக்குது. நாங்கள் எங்கே பாருங்க, நார்மலாக நாங்கள் சில பழங்கள் பார்ப்போம், சில மரக்கறிகள் பார்ப்போம். அதுகளெல்லாம் என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் எங்களோட பாடிக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸுக்கு அது நல்லமன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த பிரண்டையும் எங்களோட எலும்பு சம்மந்தமானது, பெண்களுக்கு கற்பை சம்மந்தமான இப்படியான நிறைய விஷயங்களுக்கு இது நல்லா. ஸோ அதனால் இதில் துவையல் பண்ணலாம், கறியும் வைக்கலாமாம். அதெல்லாம் சரி. இது யார் பண்ணுறது? நாளைக்கு நானும் அம்மாவும் செய்ய போகிறோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு. ஸோ அதனால் நாளைக்கு நானும் துவையலம் பண்ணி பாருங்க. கோழி சாப்பாடு விடியோட பண்ணால இப்போ வந்திருக்கு. விடியவே சொல்லிட்டு போனாங்க இந்த கடையில், இப்போ வந்திருக்கு 4 5 வந்தது. ஒன்றை வந்து அந்த அன்னைக்கு கொடுத்துட்டு எங்களால் சாப்பிட முடியாது. இந்த நிறைய இடங்கள் வந்து நாங்கள் கவர் பண்ண வந்த காரணம் வந்து எங்களோட வண்டி வந்து பேட்டரி பிரச்சனையால் அதில் பார்த்துங்க தள்ளு அந்த வீடியோவில் போடுறோம் பாருங்க. வண்டியும் பிரச்சனை, இந்த வண்டியும் பிரச்சனையால் ஒன்றும் செய்யலாம் போச்சு. சாப்பாடு வந்துட்டு சாப்பிட்டு வந்து மிச்சத்தை காய் பார்த்தீங்கன்னா ஒரு திமிங்கலம் வந்து கரை ஒதுங்கின இடத்துல வந்து இதில் எடுத்துருக்குறாங்க. அதில் விழா எலும்பு இது எப்படி இருக்குன்னு உண்மையாக ஒரு விழா எலும்பை தோடுறோம். உண்மையாக நல்லா இருக்குது. இந்த மரம் மாதிரி தான் இருக்குண்ணா. அங்கே இருக்குது, அதில் பாருங்க அந்த படத்தில் இருக்குது. அதான் அந்த திமிங்கலம். அந்த வால் வரைக்கும் அப்படியே சேகரித்து வச்சுக்காங்க. ஆனால் சீமேந்தமாக இல்லைடாக்கு பார்க்க. ஆனால் முள்ளு தானே பார்க்கும்போது வந்து சீமேந்த மாதிரி இருக்குது பாருங்க. அந்த எலும்பு டேமேஜ் அது மாதிரி இருக்கு. ஆனால் பார்க்க தூரத்தில் பார்க்க சீமேந்தில் வாட்டின மாதிரி கிடையாது. முருகைக்கால் அது மாதிரி தான் இருக்குது உண்மையாகவே. இந்த ரங்கினோன்னு முன்னுக்கே வாசல்லே வந்து இதில் இருக்குது. இது வந்து கரை ஒதுங்கின திமிங்கலத்தின் எலும்பு பகுதி தான் இருக்குது. மண்டையோட மேலே இருக்குது. பெரிய ஒரு திமிங்கலம் தெரிந்த நம்மளுக்கு ரெகுலராக அந்த ஒரு கடல் சைட்டில் கரை ஒதுங்க எப்பயாச்சும் செத்து கரை ஒதுங்கின மீனைத்தான் வந்து எடுத்து இதில் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு வடிவா கீழே அந்த முருகைக்கு வடிவா மேலே சீமெண்ட் அந்த மண்டையோட பேருங்க எவ்வளோ போயிட்டு சார். இது நாக்கு பார்த்தீங்க, இது நாக்கு 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 அந்த மேலே எலும்பு என்ன
தாடை தாடையை பாருங்க என்ன பெருசப்பா. இது உண்மையா? ஓ வந்தா இருக்கு திமிங்களா, அது அமைப்பாக தான். அதுதான் அந்த விழாலம்பு பாருங்க, கால் மட்டும்தான் இல்லை, அந்த வால் மட்டும் மிஸ் ஆகுது, மற்ற எல்லாமே இருக்குது. மற்ற இந்த விழாலம்பை பார்த்தீங்களா, நல்ல பலமான எலும்பப்பா, தூக்கக்கூடாது. இது வந்து இவங்க நேவியாக்கெல்லாம் இதை மெயின்டைன் பண்ண இதில் போட்டிருக்காங்க. இத்தோடங்கிற வீடியோ நிறைவு பகுதிக்கு வந்து விட்டோம். அதாவது நிறைய இடம் வந்து நாங்கள் மிஸ் பண்ணியிருப்போம். ஏன்னாண்டா அதான் என்ன பிரச்சனை, எங்கட வண்டி பிரச்சனையாக இருக்குது, எங்கட வண்டியும் பிரச்சனை, எந்த வண்டியும் பிரச்சனை, அதே நேரத்தில் நாங்கள் வந்த வாகனத்துலேயும் பிரச்சனை, இந்த பேட்டரி கொஞ்சம் பிரச்சனைன்றால வேகமாக 3 மணிக்கு லான்ச் எடுக்க ஒரு நாளில் முடிக்கணும் இந்த ஷூட்டுன்றதால நாங்கள் வேகமாக வந்துட்டோம். வந்து சாப்பிட்டும் போகணுமல்ல, அதனால் டைம் பற்றாக்குறையால் சில இடங்கள் மிஸ் ஆகி, சில இடங்கள் மீனிங் அந்த பெரிய மரம் ஆலமரம், மற்ற இன்னொரு விஷயம் இருக்குது, அந்த தெரியுமா அங்கே இருக்குது ஒரு இது பாதம், அதையும் மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்த இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, அது ஒரு பிரச்சனையாக போய் கொண்டிருக்கு. என்னென்னா அந்த ஒரு புத்தற்ற அவங்களோட பௌத்த மதத்துக்குரிய அது ஒரு பிரச்சனை, வெடியரசன் கோட்டைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து அந்த அமைப்பு வந்து தூவின் அடிப்பாக மாதிரி இருக்கிறதாகவும், அது வந்து ஆனால் உண்மையாகவே அது வந்து வெடியரசனுக்குரிய கோட்டையாக தான் இருந்திருக்கு. அதில் வந்து சிவலிங்கம் எல்லாம் வந்து இருந்தது. ஆனால் இப்போ வந்து அதை ஏதோ மாற்று அரசியல் இதுக்கு நாங்கள் விரையிலேப்பா மதவாதம் இனவாதம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் தெரியாமல் கையக்கூடாது. அதை வந்து தொல்லியத்தினை தலைமையாகவே ஆய்வு செய்து அது என்ன எந்த மதத்துக்குரியது, எந்த தமிழர்களுடைய அல்லது பௌத்த மதத்துக்குரியதை வந்து அவங்களாம் சொல்லணும். உண்மையாகவே அந்த பிரச்சனை அது ரோட்டு போட்டோன்றதுக்காக அந்த பாதையால் போயலாம் போச்சு. அதால் அந்த இடங்களை மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள். அதை விட அந்த வெடியரசன் கோட்டை தான் இப்போ பிரச்சனைக்குரிய இடமா இருக்குது. அதுதான் சொன்னேன். அந்த கீழ் அமைப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வேணும்னா அந்த ஃபோட்டோ இருந்தால் நான் போட்டு விட்றேன். கீழே அமைப்பு பார்த்தீங்கன்னா தூவின்ற அமைப்பு மாதிரி இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு படி மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள் எங்களோட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு படி மாதிரி என்ன சொல்கிறோம், சிவலிங்கம் அது நடுவில் ஒன்று வச்சுக்கு, நடுவில் ஒரு சைட்டில் நான் பார்த்துருக்கேன். முதல்ல நிறைய ஃபோட்டோ வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கேன். ஒரு படி மாதிரி அமைப்பு, அதில் ஒரு சிவலிங்கம் ஒன்று வச்சுருக்கும். அதான் அந்த வெடியரசன் கோட்டையான வெடியரசன் ஒரு அரசன் தானே. அவர்கிட்ட இது வேறையும் புங்குடியிலும் இருக்குது, நிறைய பேர் காய்ச்சி யாழ்ப்பாணத்தில் காரைநகரில் வெடியரசன் வீதி எல்லாம் இருக்குது. அப்போ அவர் ஒரு பிரச்சனைக்குரிய ஆள் தான். பிரச்சனைக்குரிய அவர்கிட்ட பேர் வந்து அடி வருது எல்லா இடங்களையும். அதாவது அவர் ஒரு அந்த அரசன். அதால் அவர் நிறைய இடங்கள் வந்துருப்பாரானே. அப்போ அதே மாதிரி தான் இப்போ இந்த வெடியரசன் கோட்டை தானே இப்போ அதை எடுக்கலாம் போச்சு எங்களால். அது மற்றபடி இந்த வண்டி பிரச்சனையும் சொன்னது தானே, அதால் நேரம் போச்சுது, நேரம் பற்றாக்குறமே. இப்போ நாங்கள் 3 மணிக்கு லான்ச்சு போகிறோம். இந்த மீன் தான் கடைசியாக இதோட முடியுது எங்களோட வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் ரசிக்கும்படியாகவும் இருந்தால் லைக் பண்ணிவிடுங்க, இல்லாட்டியும் பரவாயில்ல லைக் பண்ணிவிடுங்க எங்களுக்காக. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் நடந்திக்கு வந்திருந்தேன். நான் நல்ல மாதிரி பார்த்துக்கொள்கிறாங்களே என்ன வந்த மக்களாக இருக்கட்டும். மக்களும் வந்து ஒரு முகம் சிரிச்சு மக்களை கண்டதே குறைவு, ஆனால் கண்ட இடங்கள் மட்டும் அப்படி. அதே மாதிரி நேவியாக்கள், அதாவது கடற்படையாக்களும் நல்ல ஹெல்ப் பண்ணுறாங்க. எங்களோட வாகனம் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி, அதாவது அந்த வீடியோ நான் உங்களுக்கு இணைப்பில் போட்டு வரேன். இதில் மேலே பாருங்க, எங்களை வாகனம் ஸ்டக் ஆகி பேட்டரி டவுன் ஆகினால நின்றுட்டு நல்ல வந்தண்ணே நல்ல ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு ஆள் நிறைய எங்களுக்கு சாப்பாடு எடுக்கிற இடங்கள் அது இதுன்னு சொல்லி நிறைய இடங்கள் காட்டினது. நான் அவர்கிட்ட கேட்ட ரோமண்டா அவர்கிட்ட நம்பரும் உங்களுக்கு போட்டு விட்றோம். நீங்கள் வந்தால் இங்கே அவரை தொடர்பு கொண்டு அந்த வாகனத்தை எடுத்துக்கொள்ள கூடிய மாதிரி இருக்கும். அந்த நம்பரை நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ ஒரு 10,000க்குள்ளே 10,000 தான் வேணும். அது நீங்கள் ஒரு 5-6 பேர் வந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 2,000 அப்படி தான் வரும். அப்படி வாங்க கூட்டிக்கொண்டு அப்படியும் 10 பேர் இருக்கலாம். வந்து இருக்கு நாங்கள் வந்து குறை 5 பேராக வந்தாங்க. எங்களுக்கு சாப்பாடோட சேர்த்து ஒரு 3,000 செலவாயிடுச்சு வளர்ந்தேன். ஆனால் வேர்த்து ஒரு 3,000 ஒரு இந்த ஊரை ஒரு நாளில் சுற்றி, அதுவும் அவ்வளோ வேகமாக சுற்றி பார்த்தது. பைக் எடுத்துருந்தா செத்துருப்போம். இந்த வெயிலுக்கு இடமும் தெரிஞ்சிருக்காது. அது வந்து அது அப்படி எடுக்கலாம் தான், அது நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக. ஆனால் அது என்னென்னா நாங்கள் இங்கே தங்கிற பிரச்சனை இருக்கிறால எங்களுக்கு ஒரு தரம் இல்லாதால இங்கே, அதால் ஒன்றும் செய்யலாம் போச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. ரொம்ப நீளமாக போய் கொண்டிருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன்டாலும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த திமிங்கலம் இப்போ கிட்ட எல்லாம் வச்சுருக்காங்க தெரியும். இப்போ தான் வந்து கரையறைங்க ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு தான் இருக்குது. அந்த முள் அப்படியே அந்த வலையாக இருக்குது. அந்த வந்து ரங்கினீங்கன்னா முன்னுக்கே இருக்கும். அவங்களுக்கு ஒரு மைண்ட் வந்திருக்கு, இப்படி எடுத்து வைப்போம். நல்ல ஐடியா இருக்கு. ஆனால் அப்படி செஞ்சதான் நாங்கள் காணிங்க இங்கே வந்துருக்கு. இங்கே எப்படி எடுத்து வச்சுருக்காங்க. சரி, ஸோ எல்லா வீடியோஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.